கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஏன்னா 6 மணிக்குள்ள கதை முடிச்சிடணும். அப்புறமேல 1 மணி நேரம் தேர்தல் கமிஷன் வந்து கலந்து மைக்க ஓட்டிட்டு போயிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி வாங்க, வாங்க ராஜரத்னம் வாங்க, இருக்கிற வாங்க, மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி சக்கரவர்த்தி அவர்கள் உரையாற்றுவார்கள். மேல வாங்க, கூப்பிடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வந்து ஆட்சிமிகு நகர செயலாளர் எஸ்.ஆர். செந்தில்குமார் அவர்கள் வாங்க சார், வாங்க. நம்முடைய ஒன்றிய செயலாளர் கந்தசாமி அவர்கள் உரையாற்றுவார்கள். வாங்க வாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அப்புறம் மைக்க போயிட்டு போயிடுவாங்க. கோல்டன் அவர் பேசுங்க. ஆதி ராஜேஷ் அவர்களே, தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் மீண்டும் தொடர, நல்லாட்சி நடைபெற, நாடு நலம் பெற தயாராகி கொண்டிருக்கக்கூடிய வாக்காள பெருமொழி மக்களே, இந்த எழுச்சியையும் உணர்ச்சியையும் இங்கே வெளிப்படுத்துவதற்காக பிரச்சார நிறைவு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய செயல் வீரர்களே, தலைவர்களே, தொண்டர்களே, தாய்மார்களே, அன்பிற்கும் பாசத்திற்குரிய கடைத்தெரு வியாபாரிகளே, நகர வர்த்தக சங்கத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர், இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், அன்பிற்குரிய நம்முடைய அருமை சகோதரர் காவண்ணா அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகள் கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாகவும் இங்கே மார்க்சிஸ்ட், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் அமைப்புகள், இப்படி 23 அமைப்புகள் கலந்து கொண்டு உங்களிடத்திலே உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு உங்கள் முன்னால் இங்கே எங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்வதற்காக காத்திருக்கிறோம். இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு ஏன் உதயசூரியன் மீண்டும் தமிழகத்தில் உதிக்க வேண்டும், ஸ்டாலின் ஏன் தொடர வேண்டும், இந்த நல்லாட்சி ஏன் நடக்க வேண்டும், நம்முடைய பாசிச பிஜேபி அரசு ஏன் வீழ்த்தப்பட வேண்டும், அதற்கு துணை போகிற அடிமை அதிமுக ஏன் தமிழக மக்களால் புறந்தள்ளப்பட வேண்டும் என்பதை வெகுவாக விளக்கி இங்கே தேர்தல் சிறப்புரையாக ஆற்ற வரக்கூடிய அன்பிற்குரிய அருமை சகோதரர் திராவிட கழகத்தினுடைய ஸ்டார் பேச்சாளர் பெரியார் செல்வன் அவர்களே, இந்த மக்களை சந்தித்து, பட்டுக்கோட்டை தொகுதியுடைய மக்களை சந்தித்து தனக்காக வாக்கு கேட்டு ஸ்டாலின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொகுதியிலே அண்ணா அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக ஸ்டாலினுடைய கரம் வலுப்பெற உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வாக்களிக்க வர இருக்கிற அன்பிற்குரிய வேட்பாளர் அண்ணா அவர்களே, இன்றைக்கு இந்த நாட்டிலே இன்றைக்கு 5 ஆண்டு கால ஆட்சியிலே இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. டெல்லியுடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அற்புதமான சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார். பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், கல்லூரியிலே படிக்கக்கூடிய தமிழ் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், கல்லூரியை செல்லக்கூடிய பிளஸ் 2 படித்த இளைஞர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை அவர் தமிழ்நாட்டுடைய கல்வி முன்னேற்றங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார். அதை போல மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகையாக மாதம்
இருக்கக்கூடிய சின்னம் தான் உதயசூரியன் சின்னம். இல்லத்தரசுடைய கஷ்டங்கள் போக்குவதற்கு, இல்லத்தரசுடைய இல்லங்கள் போக்குவதற்கு அவர்களுக்கு இல்லத்தரசின் திட்டம் என்று சொல்லி 8000 ரூபாயின் கூப்பன் வழங்கி அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களுக்கு பிடித்தமான கடையில் போய் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்கிற திட்டம் தான் இல்லத்தரசினுடைய திட்டம். 20 லட்சம் விவசாயிகளுக்கு வீட்டில் கொடுக்கப்படாத விநியோக போனங்களுக்கு வாக்குறுதி வழங்கக்கூடிய திட்டம் தான் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவசமாக 5 ஆண்டுகளிலே ஓடி வருகிறார் உதயசூரியன் என்ற பாடல் ஓங்கி ஒழித்தது. ஆகவே வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்ந்தவர்களே, மற்ற இயக்கங்களை சார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். நம்மை சூழ்ச்சியால் வெல்ல நினைக்கக்கூடிய பிஜேபிக்கு எந்த வகையிலும் அந்த துரோகத்திற்கு துணை போகாதீர்கள். அந்த துரோகத்துக்கு துணை போகிற அதிமுகவை வேரோடும் வேரோடு மண்ணோடும் சாய்ப்பதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஆர்டி செல்வம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அவருடைய தலைவி பிரேமலதா அவர்கள் பின்னி பிணர் எடுக்கிறாங்க, கடுமையா பேச்சு பேசுறாங்க. அடேங்க அப்பா, அப்படிப்பட்ட அவருக்கு தலைவர் அவர்கள் முதல்ல எம்பி சீட்டு கொடுத்தாரு, 10 சீட்டையும் கொடுத்திருக்காரு. இப்பொழுது நம்முடைய செல்வம் அவர்கள் உரையாற்றுவார்கள். வணக்கத்துக்குரிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய இந்த தேர்தல் பிரச்சார நிறைவு பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பள்ளிவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை நிகழ்த்தி இருக்கிற பட்டுக்கோட்டை நகர கழக செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஸ்என்ஆர் அவர்களே, பட்டுக்கோட்டை வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றன்மிகு பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் ஏஆர் பூபேஷ்குமார் அவர்களே, பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கேவிஆர் என்கிற கேவிஆர் ராஜரத்னம் அவர்களே, மற்றும் பட்டுக்கோட்டை ஒன்றிய கழக செயலாளர்களே, பட்டுக்கோட்டை நகர கழக செயலாளர்களே, மதுக்கூர் ஒன்றிய கழக செயலாளர்களே, மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அன்பிற்குரிய பெரியவர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டினுடைய துரோகியாக மாறிவிட்டார். அந்த துரோகி இன்னைக்கு பிஜேபி என்கிற ஒரு மதவாத சக்தியோடு தமிழகத்தை எப்படியாவது ஆட்சி பீடத்திலே அமர்ந்துவிட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த நாட்டினுடைய மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மனம் வந்து கொண்டிருக்கிறார். பிஜேபி எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்கிற கங்கணத்தோடு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரையில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சி கட்டிலே அமர முடியாது என்கிற உணர்வை உணர்ந்த பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி அவர்களை தன்னுடைய ஊழல் பட்டியலை எடப்பாடி அவர்களிடத்திலே எடுத்து சொல்லி, எங்களோடு கூட்டணிக்கு நீ வரவில்லை என்று சொன்னால் நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்கிற ஒரு அச்சத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்தி, அந்த வகையிலே பிஜேபி அவரோடு கூட்டணி வைத்து தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கிற மதச்சார்பற்ற கூட்டணியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு நயவஞ்சக நோக்கத்தோடு தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடைபெற்று முடிக்கின்ற இந்த நிலையிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், பாசத்திற்குரிய அன்புக்குரிய சகோதரர்
அனைத்து கட்சிகளை 23 கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் தமிழகத்திலே கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எந்த ஒரு கட்சியும் 23 கட்சிகளை இணைத்து ஒரு அன்பான முறையிலே எந்த விதமான பிரச்சனைகளை இல்லாமலும் தன்னுடைய தொகுதி உடன்பாடுகளை முடித்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் செய்த நன்மைகளை மக்களிடத்திலே சொல்லி ஓட்டு கேட்க ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள். எங்களுக்கும் 10 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி ஒரு மேலவை உறுப்பினரை தந்து எங்களுக்கு நாங்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 10 ஆண்டு காலம் எடப்பாடி என்கிற துரோகியை நம்பி நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடியாத ஒரு துரோகி எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி என்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் எடப்பாடி என்று அந்த ஊர் மக்களை சேர்த்து துரோகி என்று சொல்லுகிற காரணத்தினாலே சொல்லுகிறேன். பழனிசாமியை இந்த நாட்டிலே ஆட்சி கட்டிலே அமர்த்தவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் பிஜேபி என்கிற ஒரு இயக்கம் தமிழகத்திலே ஒரு எப்படியாவது ஆண்டு முடிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய மதச்சார்பினை கொள்கையை இந்த நாட்டிலே ஒரு உடைத்து இந்துத்துவ கொள்கையை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் பிஜேபி. பிஜேபி மோடியினுடைய ஒரே கொள்கை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது அகற்ற வேண்டும் என்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஜனநாயகத்தை அவர் மதிக்கவில்லை. ஜனநாயகத்தை அவர் ஒரு பொருட்டும் சிந்திக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தோடு நேர்மையோடு தேர்தல் நடந்தால் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு நோக்கம் அவருக்கு தெரிகிறது. இப்பொழுதே சொல்லிவிட்டார்கள், இந்த நாட்டில் மறுபடியும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போகிறது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்கிற காரணத்தில்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி அதோடு தோழமை வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிறார், ஆனால் நேற்று வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 10 சீட்டு கொடுத்து மேலவை உறுப்பினர் ஆக்கி இருக்கிறார். உங்களுக்கு எப்படி என்று கிண்டலாக பேசுகிறார். மரியாதைக்குரிய அன்புமை அவர்களே, நீங்கள் அப்பனுடைய ஆட்டையை போட்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் நல்லவர்கள் தானா? கிட்டத்தட்ட 80 ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி யாருடையது? பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசுடைய கட்சி. அவராலே தமிழகத்திலே போராட்டம் நடத்தி அன்னைக்கு இருந்த எம்ஜிஆரே ராமதாஸை பார்த்து பயந்தார். அப்படிப்பட்ட ஒரு பாட்டாளி கட்சி ஆட்டையை போட்டு அன்புமணி எங்களை பார்த்து பேசக்கூடாது. ஆகவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பணியாற்றி இந்த வருகின்ற தேர்தல் அறுதி பெரும்பான்மை நாட்டினுடைய முதலமைச்சராக அறுதி பெரும்பான்மையில அமோக வெற்றியில 50,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிறோம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். காவண்ணா அண்ணா 20 நிமிஷம் தான் இருக்கு. வாங்கின வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றி அடைவார். தளபதி மீண்டும் முதலமைச்சர் ஆவார். 37 நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பித்திருந்த தேர்தல் பிரச்சாரம் துவக்க காலத்தில் வண்டி இந்த தெக்க பக்கமாக வண்டி போனது. சொல்லுங்க, பேசுங்க, பேட்டி கொடுங்க, பேட்டி கொடுங்க சார். பேட்டி எடுத்துட்டீங்களா? பேசுங்க. தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? தொகுதி நிலவரம் நம்ம சொல்லுங்க. ஒரு 20,000 ஓட்டுகள் வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைப்போம். தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் அறிவித்தார். அந்த காலத்துல ஓபந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தார். நம்ம மெரினா ஆர்வத்துக்கு தெரியும். பழைய வரலாறுலாம் கேட்கணும், நானே கேட்டுக்கிறது. பழைய கட்சி வரலாறு, கம்யூனிஸ்ட் வரலாறுனா நம்ம மெரினா ஓட்டம் உட்காந்து தாடி வச்சிருக்காரு பாரு. அவர் பாத்தீங்கன்னா மோடி மாதிரி வருவாங்க, மோடிக்கு போட்டியே இருக்காரு. அற்புதமான அறிவிப்பாங்க அவர். அதை கேட்ட எல்லாத்தையும் பெரியோர்களே தாய்மார்களே என்ற சொல் ஆரம்பித்தது யார் என்று சொன்னால் ஓபந்தூர் ராமசாமி ரெட்டியார்.
அதாவது உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்றைக்கு வேட்பாளர் பட்டியலிலே ஃபர்ஸ்டாக இருக்கிறது. ஒரு ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் என்பார்கள். அதாவது அந்த பேலட் பேப்பரை எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரே இருக்கிறது. அண்ணாதுரை கா அப்படி என்று போட்டு உதயசூரியன் சின்னம் இருக்கிறது. உதயசூரியன் சின்னம் வரலாற்றிலே இடம்பெற்ற சின்னம். அது மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க வேட்பாளர் வந்துட்டாங்க, எல்லாம் மேடைக்கு வாங்க. வெற்றி இழந்தவர்கள் என்று சொன்னது நம்ம பட்டுக்கோட்டை நாவலர் நெடுஞ்செழியன் தொடக்க கூட்டணியினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் நிர்வாகிகள் எல்லாம் வாங்க. ஆகையினாலே நகர தொகுதி அளவில் உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாம் வண்டிக்கு மேடைக்கு வாங்க. அதாவது ஆகையினால தேர்தல்ல இது 17வது தேர்தல். சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற 17வது தேர்தலாகும். அமெரிக்காவில் ஒரு முறை செய்தியை நான் சொல்ல விரும்புறேன், நல்ல சுவையான செய்தி. அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் செனட் சபையில தேர்ந்தெடுத்துட்டாரு ஆப்ரஹாம் லிங்கன். அப்ப கன்ஃபியூஸ் என்ற ஒரு பெண்ணுக்கு தேங்க்ஸ் சொன்னார். என்ன இந்த தேங்க்ஸ் சொல்றீங்களா, என்ன காரணம் சொன்னப்ப, நீங்க உங்க முகம் நல்லா இருக்கு, ஆனா ஒரு தாடி வச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, உங்களுக்கு ஓட்டு பெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பு. அந்த பெண்ணுக்கு நன்றி சொன்னார். அதே போல் தேர்தல் களத்தில் அப்படிப்பட்ட இந்த தேர்தலை நம்முடைய வேட்பாளர் அற்புதமான வேட்பாளரை அனைத்து கட்சிகள் சார்பாக பேச இருக்கிறார்கள். அதாவது அடுத்து நம்முடைய தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் துரை சக்கரவர்த்தி அவர்கள் வாக்குகள் கேட்டு உரையாற்றுவார்கள். அண்ணன் அண்ணா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு உரையாற்றுவார்கள். இந்த எழுச்சி மிகு தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது வெற்றி வேட்பாளர் திரு காவண்ணா அண்ணாதுரை உட்பட்ட அனைத்து கட்சியினுடைய தலைவர்களையும் வணங்கி, நேரம் குறைவாக இருக்கிறது, 6 மணிக்கு முடித்தாக வேண்டும். இந்த நேரத்திலே நாம் இறுதி நேரத்திலே செய்ய வேண்டிய களப்பணிகளை சரியாக செய்ய வேண்டும். எல்லா இடத்திலும் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த தேர்தலை முடிக்க இன்னும் 2 நாள், நாளை ஒரு நாள் தான் இடையில இருக்கின்றது. ஆகவே அனைவரும் இருந்து நமது வாக்குகளை காலத்தோடு வாக்குச்சாவடி சென்று பதிவு செய்வதற்கான முயற்சியை ஆங்காங்கு உள்ள சூழ்நிலைக்கு செய்ய வேண்டும். நாம் வெற்றி என்பது இலவில் அடைந்து விட்டோம், அதை பற்றி ஒன்றும் சந்தேகமில்லை. இப்போ நமக்கு இந்த வாக்குகள் வித்தியாசத்தை அதிகப்படுத்தி நாம் பட்டுக்கோட்டையில் ஒரு வலிமையான சட்டமன்ற உறுப்பினரை நாம் சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதற்கு முன்னாக ஆட்சி செய்த 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த இறுதி 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் நான்களையும் தமிழ்நாட்டின் தன்மானத்தையும் அடகு வைத்து விட்டார். டெல்லியிலே 1 இல்லை 2 அல்ல. இன்று நீங்கள் அஞ்சல் துறையை பார்த்தீர்கள், ரயில்வே துறையை பார்த்தீர்கள், தமிழ் படித்திருக்க வேண்டிய ஒரு பதவிக்கு அத்தனை இடங்களிலும் வடக்கிந்திய இந்தியர்களை இங்கு பணியமர்த்தி இருக்கின்றார். தேசிய தமிழக கல்வி மத்திய பட்டியலுக்கு அனுப்பிவிட்டார். நீட்டில் பிரச்சனை, சிஏ பிரச்சனை, இப்ப இன்றைக்கு உள்ள இந்த மசோதாவிலே நமக்கு தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் போது கூட அதற்கும் அவர் உரிமை பறிப்பதற்கு ஆதரவாக நின்று கொண்டு தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார் என்ற உண்மையை இந்த நேரத்தில் கவனத்தில் கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நமது அண்ணா அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள்
காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் மற்றும் அனைத்து தொகுதி மக்களின் சார்பிலும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கந்தசாமி அவர்கள் உரையாற்றும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தல் வாக்கு சேகரிப்பு நிறைவு நிகழ்ச்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இதை நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற தோழர்களே, இங்கே வெற்றி வேட்பாளராக இங்கே உங்களிடத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கிற அருமை அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய போராட்டத்தின் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக இந்த நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதை மறைப்பதற்காக அந்த மதவாத சக்தியோடு சேர்ந்து கொண்டு இங்கே தேர்தல் களத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை நம் மீது வைக்கிறார். அவரோடு சேர்ந்து கொண்டு மாங்கா அன்புமணியும் அவரோடு சேர்ந்து கொண்டு பல்வேறு குற்றச்சாட்டு, அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் பிஜேபியோட அணி சேர்ந்து அவங்க நம்மளை குற்றச்சாட்டுகளை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. ஒரு தேர்தல் அறிக்கை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பிறகு அவருடைய தேர்தல் அறிக்கையிலே அதற்கு மேலாக அவர்கள் செய்யக்கூட முடியாத ஒரு தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாக இந்த தமிழகத்தில் நடக்காது. இரண்டாம் உலகப் போரிலே ஹிட்லரை வீழ்த்தியது போல இங்கே தமிழகத்திலே ஒட்டுமொத்த பிஜேபி எடப்பாடி அந்த கூட்டம் என்பது ஒரு ஹிட்லர் ரூபத்திலே வந்தாலும் அன்றைக்கு இரண்டாம் உலகப் போரிலே உலக நாடுகளை காத்த ஸ்டாலின் போல இந்த தமிழகத்தை காக்க நம்முடைய ஸ்டாலின் இருப்பார் என்று கூறி வர இருக்கக்கூடிய தேர்தலிலே நிச்சயம் அந்த அணி வீழ்த்தப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.